ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் ஒவ்வொன்றாக நாம் கள ஆய்வு செய்து வருகிறோம். அதன் தரவுகளை உங்கள் முன் வைக்கிறோம். யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? தமிழக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா? புதிதாக வந்த தாவேகா விஜய் கட்சி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட பல விஷயங்களையும் கள ஆய்விலே நாம் தெரிந்து கொண்டு அதை உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவண்ணாமலை மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. காரணம், திமுகவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, முதல்வருக்கு மிக அருகிலேயே எப்போதும் இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படின்னா ஏவா வேலு அதிகார மட்டத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கார். அவருடைய தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1,37,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. அவரை அடுத்து பாஜகவுடைய தணிகை வேல், அவர் 43,000 வாக்குகள் தான் பெற்றிருக்காரு. ஸோ த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தாலே 94,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். திருவண்ணாமலையை பொறுத்தளவு வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், முதலியார், யாதவர், உடையார், ரெட்டியார், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லாருமே பரவி வாழ்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளில் அவங்க டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்காங்க, அவங்க யாருக்கு ஆதரவு, பெண்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது, இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது, இதையெல்லாம் தான் நாம் கள ஆய்விலை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் நமக்கு கள ஆய்வில் உதவியாக பாலச்சந்திரன். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ஜி. திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகள்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? பொதுவா திருவண்ணாமலை நம்ம 3 பகுதியா பிரிச்சு கள ஆய்வு செஞ்சோம். அதுல திருவண்ணாமலை பெருநகரம் பகுதி, அதாவது கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 50 தெருக்கள், அது பிரதானமான திருவண்ணாமலை நகரம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒட்டி இருக்கக்கூடிய, திருவண்ணாமலை நம்ம நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அது பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாநகராட்சியா இப்ப சமீபத்துல திருவண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வேங்கிக்கால் இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான அளவு வளர்ந்துகிட்டு வருது, வேகமா வளர்ந்துகிட்டு வரக்கூடிய, நிறைய வீடுகள் கட்டி நிறைய பேர் அந்த பகுதியில கொடுக்க போறாங்க. அது ஒரு செகண்ட் ரவுண்ட் ஆகும். 3வது திருவண்ணாமலை சட்டமன்றத்தை சுத்தி இருக்கக்கூடிய கிராம பகுதிகள். ஸோ அது இப்படி 3 பகுதியா பிரிச்சு நம்ம கள ஆய்வு பண்ணோம். இதுல இந்த கிராம பகுதிகளில் வன்னியர் சமுதாயமும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தோரும் அதிகமா இருக்கிற பகுதிகள். இந்த 2வது சுற்றா இருக்கக்கூடிய பெருநகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய வளர்ந்து வரும், இப்ப மாநகராட்சியில சேர்த்துட்டாங்க, ஆனா வளர்ந்து வரும் ஊராட்சி பகுதிகள், அது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வன்னியர், முதலியார், இஸ்லாமியர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள், இப்படின்னு எல்லாரும் கலந்து இருக்கிற பகுதி. அதுக்கடுத்து ஹார்ட்கோர் திருவண்ணாமலை, இது முதலியார்கள் அந்த சமுதாயத்தை அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. இந்த மாதிரி 3 பகுதிகளா நம்ம பிரிச்சு வேலை செஞ்சது. ஸோ இந்த வேலை செஞ்சதுல நமக்கு பல தகவல்கள் கிடைச்சது, நமக்கும் கள ஆய்வுல நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. இப்படி 3ஆ பிரிச்சு நம்ம வேலை செஞ்சிருக்கோம். இந்த சட்டமன்ற தொகுதியில பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,000க்கு மேல இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,41,000 இருக்காங்க. அவங்கள விட சற்று அதிகமாகவே பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அமைச்சருடைய தொகுதி அப்படிங்கிறதுனாலையும் கூட தமிழக பெண்கள் சார்ந்த பல திட்டங்களை எல்லாம் அங்கே செயல்படுத்தியிருப்பாங்க ரொம்ப வேகமாக. பெண் வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க? பெண் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், சமீபத்துல கொடுத்த அந்த 5,000 ரூபாய் அப்படின்றது, அதாவது ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட இம்பாக்ட் கிராம பகுதிகளில் இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டி அதெல்லாம் அவங்க அதை பெருசா யோசிக்கல, அவங்க ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறாங்க. 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி 1,000 ரூபாய், இந்த 1,000 ரூபாய் பயனாளிகள், அப்புறம் இந்த ஓய்வூதியம் மாதிரி முதியோர் கைப்பெண்கள் ஓய்வூதியம், அந்த 1000 இளம் பெண்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு OAP. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் மத்தியில கொஞ்சம்
திமுக பேர்ல ஒரு பெரிய அதிருப்தி இல்லை. பட் ஆனா வந்து கடந்த முறையை விட இந்த முறை வந்து அது நம்மளோட காசை தானே திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவங்க பிரயோகப்படுத்தினாங்க. இப்போ ஒரு 10 பேர்கிட்ட நம்ம பேசும்போத ஒரு 10 பேர் கொண்ட குழு கிட்ட நம்ம பேசுறோம். இப்போ நம்ம போறோம், ஏரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 7-8 பேர் வந்து எங்களுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 பெண்கள், அந்த அந்த 10ல 3 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு தானே நமக்கு கொடுத்தாங்க, அது ஒன்றும் இது இல்லையே, உங்க கட்சிக்காரங்களுக்கு தானே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் பெரும்பாலும் பெண்கள் கிட்ட அந்த மாதம் 1000 ரூபாய் இலவச பேருந்து திட்டம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 சாஃப்ட் கார்னர் கொடுத்துருக்கு திமுக கிட்ட. இதை நீங்க சொல்லும் பொழுது கிராம பகுதிகளில் இதை சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய இப்பொழுது மாநகராட்சியாகவும் உயர்ந்திருக்கு. நகர பகுதிகளில் இந்த திட்டங்கள் குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? நகர பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கன்ஃபியூஷனான மைண்ட்ல தான் இருக்காங்க பெண்கள் குறிப்பா. ஏன்னா நகரத்துல என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நகரத்துல இது எல்லாமே இவங்களும் பயனாளிகள் இருக்காங்க. ஆனா திருவண்ணாமலை மாநகரத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எஜுகேட்டட், அந்த அது நல்ல டிகிரி அதுக்கு மேல படிச்ச பெண்கள் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனையும் வந்து அவங்கள வந்து ஒரு மனசுல ஒரு சின்ன இவங்க 1000 ரூபாவே கொடுத்தாலும் 5000 ரூபாய் கொடுத்தாலும் அது ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பெண் குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் ஓப்பனா சொல்றாங்க, இல்லைங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு, அதையும் நாங்க சிந்திக்கணும், வெறும் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்தையும் நாங்க சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு கலவையான விமர்சனம். இப்ப கிராமத்துல எப்படி 10க்கு 7 பேர் வந்து திமுக ஆதரவா கருத்து சொல்றாங்களோ, நகரத்துல அந்த நிலைக்கு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 10க்கு 5 நபர்கள் வந்து கலவையான விமர்சனத்தை வைக்கிறாங்க திமுக அரசு மீது. கலவையான விமர்சனத்தை வைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த இடங்கள் குறிப்பா இப்ப திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து காத்தால நேரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டா உண்டு, மற்ற நேரத்துல போறது வரதெல்லாம் டிராபிக் ஜாமு. ஏன்னா கோயிலுக்கு வந்து அதிகமான நபர்கள் வந்து போறாங்க, அவங்களுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஸோ அவங்க போயிட்டு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளா அவங்க பாக்குறாங்க நகர பகுதியில இருக்கிறது. இந்த நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய வளர்ந்து வர்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கொஞ்சம் எதிர்பார்த்து அவங்க பாக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இந்த இலவச பேருந்து இதெல்லாம் இருந்தாலும் திருவண்ணாமலை சிட்டிக்குள்ள வந்து போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ இலவச பேருந்து கிடையாது. ஏன்னா கிராம பகுதிகளிலேருந்து வரக்கூடிய மகளிர் விடியல் பேருந்து தான் வந்து இவங்க ஏரி டவுனுக்குள்ள வரணும், திருவண்ணாமலை சுத்தி இருக்கக்கூடியது. அதனால கிராமத்துல அந்த இம்பாக்ட் வேற, டவுன்ல வரும்போது அவங்க அடிப்படை விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் அவங்க கருத்துல கொள்றாங்க. டவுன்ல வந்து 50-50 தான் பெண்களை பொறுத்த வரைக்கும். இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்த இடத்துல டென்ஸ்லி பாப்புலேட்டட் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க? கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு 7-8 பஞ்சாயத்துல அவங்க டாமினேட்டடா இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா கிராம பகுதிகளில் அந்த பகுதிகளில் ஒரு 7-8 பஞ்சாயத்துல அவங்க வந்து குறிப்பா பட்டியலின சமூகத்திலேருந்து மதம் மாறினவங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து முழுக்கவே வந்து அந்த ஒரு மொத்த சட்டமன்றத்துல ஒரு 7 பஞ்சாயத்துல வச்சுக்கோங்களேன், அது வந்து மெயின் வில்லேஜ் கிடையாது, ரிமோட் வில்லேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு 7 வில்லேஜ்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. திருவண்ணாமலை நகரத்தை சுத்தி ஏறக்குறைய ஒரு ஒரு 6-7% வாக்குகள், மொத்த வாக்குகள்ல கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு திருவண்ணாமலை நகரத்தை சுத்தி. திருவண்ணாமலை நகரத்தை சுத்தி சொல்லணும்னா சாரோன்னு திமுகவோட மாவட்ட ஆபீஸ் அமைஞ்சிருக்கிற பகுதி சாரோன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகி அண்ணாமலை நகர், வல்லவன் நகர், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், கீழ்நாச்சிப்பட்டு, இந்த மாதிரி பகுதிகளில் கிறிஸ்தவர்களோட வாக்குகள் இருக்கு. இவங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்ம பேசும்போது அவங்க வந்து அவங்களுக்கு மற்ற அவேர்னஸ் அதெல்லாம் பத்திலாம் இல்லை. ஸோ அவங்க வந்து சிம்பிளா சொல்றது எங்களோட வாக்கு வந்து, அதாவது நான் சொல்றது இந்த 30 வயசுக்கு மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 வயசுக்கு மேற்பட்ட கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்ட சகோதர சகோதரிகள் என்ன சொல்லிருக்காங்க, அவங்க திமுகவை தான் ஆதரிக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 30 வயசுக்கு கீழே ஸ்லைட்லி கொஞ்சம் மாற்றம் இருக்கு, வளர்ச்சி, நமக்கு நாட்டுக்கு என்ன செய்யறாங்க, இந்த ஒரு டாக்ஸ் எல்லாம் அவங்க பேசுறாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கலவையான விமர்சனம் இருக்கு. முஸ்லீம்கள் எங்க அதிகமா இருக்காங்க? முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மார்க்கெட், மெயின் மார்க்கெட் மாடவீதியில இருக்கு, கள்ளக்கடை மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டு அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில இருந்து ஆரம்பிச்சு நல்லவன் பாளையம், அண்ணா நகர், நல்லவன் பாளையம், தேனிமலை, இந்த பகுதிகள், மாரியம்மன் கோயில் தெரு, கோரிமேட்டு தெரு, ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வார்டு வரைக்கும் அவங்க வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாங்க.
அவங்களோட ஓட்டு தான் அந்த வார்டுல யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. திருவண்ணாமலை மாநகராட்சி இன்னும் எத்தனை வார்டுன்னு அனௌன்ஸ் பண்ணல. பட் பழைய வார்டு கணக்கு பாத்தீங்கன்னா 40 வார்டு. அதுல கிட்டத்தட்ட வந்து 3 வார்டு வந்து அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஒரு 2 வார்டுல அவங்களோட ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. ஏற்கனவே அவங்க 5 வார்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ரோடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மணலூர்பேட்டை ரோடு, இந்த மாதிரி இந்த 2 மெயின் ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் வேட்பாளர்கள் அந்த பகுதிகள் அங்கதான் இருக்கு. அவங்க கிட்ட பேசும்போதும் அவங்க நேரடியாவே திமுகவுக்கு தான், அதை பத்தி அவங்க எந்த டவுட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கள நிலவரத்துல புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பல இஷ்யூஸையும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுடைய ஒரு ஒரு விருப்பம் தாவேக்காவாக இருக்குதா? விஜய் மீது ஏதாவது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதா? இல்லை திமுக இல்லாத வேற கட்சிக்கு நாங்கள் நாம் தமிழர் மாதிரி கட்சிக்கு கூட வாக்களிப்போம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க? குறிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன் வரைக்கும் நாம் தமிழர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ மற்ற எலெக்ஷன் கேம்பெயின் மற்ற விஷயங்கள் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆனா அவங்களோட சாய்ஸ் வந்து நாம் தமிழர் இருந்தது. இதுல போன எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 30 வயசு கீழே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் அந்த ஓட்டுன்னு இல்லாம முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், இளைஞர்கள், இவங்கள நாம் தமிழர் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா போன எலெக்ஷன்ல ஏறக்குறைய வந்து கமலக்கண்ணன் சொல்லிட்டு எம்எல்ஏக்கு நின்னாரு நாம் தமிழர் சார்பா. 13,000 வாக்குகள் வாங்கினார். ஸோ அவங்க வாக்குகள் வாங்கின இடங்கள் பாத்தீங்கன்னாலே குறிப்பா இந்த கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கிற பகுதியிலையும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள், அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த வளர்ந்து வரும் தலைமுறை இவங்க வாங்கினாங்க. இந்த முறை அந்த ஓட்டை வந்து கண்டிப்பா விஜய் பிரிக்கிறார். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக வரக்கூடாது, எடப்பாடி கூட வந்துட்டு போட்டோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆனா விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து இந்த 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதுல முதல் தலைமுறை வாக்காளர்களே இந்த 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நபர்களோட ஓட்டர்ஸ் வந்து இந்த முறை வந்து நாம் தமிழர் முழுக்க அறுவடை பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த முறை விஜய் பிரிக்கிறார். அதே மாதிரி கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டையும் அவர் வந்து விஜய் வந்து பிரிக்கிறார். ஸோ பட்டியல் சமூகத்திலிருந்தும் வாக்குகள் கொஞ்சம் பிரிஞ்சு தாவேக்காவுக்கு போகுது. ஆமா, கண்டிப்பா போகுதுங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளரே வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய எல்லா பிரதான அரசியல் கட்சிகள்லயும் மாவட்ட செயலாளர்ன்றவர் பட்டியல் சமூகத்துல யாருமே கிடையாது. இப்ப கரண்ட், முன்னாடி இருந்திருக்கலாம், அது நமக்கு எர்லி டேஸ்ல எப்படி இருந்ததுன்னு தெரியாது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கடந்த ஒரு 20-25 வருஷத்துல எந்த பட்டியல் இணை தலைவரும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவரும் மாவட்ட செயலாளரா இல்ல எனக்கு தெரிஞ்சு. மேபி இருந்தாங்களா என்னன்றது, பிரதான கட்சியில இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ முதல் முறையா வந்து பாரதி அப்படின்னு சொல்லிட்டு தியாகி அண்ணாமலை பகரை சேர்ந்த ஒரு நபர், அவர் ஏற்கனவே விஜயோட மாவட்ட ரசிகர் மன்ற தலைவரா இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த ஓட்டுக்களை மாவட்டம் முழுக்க வாங்கி தருவாருன்றது நம்மளோட கணிப்புல ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்ப திருவண்ணாமலை முடிச்சிருக்கோம். திருவண்ணாமலை சட்டமன்றத்துல அங்க ஒரு பாரதிதாசன் சொல்லிட்டு அவரோட முழு பெயர். ஸோ அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. ஸோ பட்டியல் சமூகத்தோட ஓட்டை வந்து அவர் கண்டிப்பா வந்து விஜய் தனியா நிற்கும் பட்சத்திலயோ இல்ல எந்த கூட்டணிக்கு சேர்க்கிறாங்களோ அதை அவர் வந்து பெரும்பான்மையான ஓட்டுகளை அறுவடை பண்ணுவார். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. என்னென்னா உங்கள் கலாய்வுப்படி பட்டியல் சமூகத்தை சார்ந்த வாக்குகள் ஒரு பெருமளவு பிரிவதற்கான காரணம் தாவேக்காவுக்கு இருக்குது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு. இப்படி திருவண்ணாமலையை பொறுத்தளவு பல்வேறு சமுதாயங்கள் நீங்கள் சொன்னீங்க, வன்னியர் சொன்னீங்க, முதலியார் சொன்னீங்க, யாதவர்கள் சொன்னீங்க, உடையார், ரெட்டியார்லாம் சொன்னீங்க. இவங்க எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க? ஒரு பர்சன்டேஜ் வைஸ் கூட நீங்க சொல்லலாம். ஒரு பர்சன்டேஜ் வைஸ் நம்ம சொல்லலாம். குறிப்பா தொழில் செய்யக்கூடிய ஹையர் கிளாஸ், அதாவது வந்து முதலியார் சமுதாயமா இருக்கட்டும், ரெட்டியார் சமுதாயமா இருக்கட்டும், வன்னியர் சமுதாயமா கூட இருக்கட்டும், நல்ல பெரிய அளவுல தொழில் செய்யக்கூடியவங்க, பாரம்பரியமா இந்த மண்டி வச்சிருக்கவங்க, ரைஸ் மில், ஏன்னா இது வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கிற மாவட்டம். இப்ப சமீபமா திருவண்ணாமலை கிரிவலம் டெவலப் ஆன உடனே தான் வந்து கொஞ்சம் இந்த மலை சுத்துற கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மூலம் வருமானம் வருது. மக்கள் தொகை அடிப்படையில இந்த மாநகராட்சி ஆக்கல, அந்த வருமானத்தின் அடிப்படையில தான் இதை மாநகராட்சி ஆக்கியிருப்பாங்க.
இந்த மக்கள் தொகை அவ்வளவு வரல. ஏன்னா ஓட்டர்ஸே வந்து ஒரு 2,40,000 சில்லறதான் திருவண்ணாமலை சட்டமன்றத்துக்கு ஓட்டர்ஸ். அதுவும் கொஞ்சம் கிராம பகுதியில போயிடுது. சோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த வருமானம் அப்படிங்கிறது அண்ணாமலையார் கோயிலை நம்பியும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் நம்பியும் வர்றதுதான். ஏன்னா பெரிய ஃபேக்டரிஸ் கிடையாது. அது நான் வரக்கூடிய விஷயங்களை டீட்டெயிலா சொல்றேன். ஆஹ் இது அடிப்படையில இந்த தொழில்களை செய்யக்கூடிய மேல்தட்டு, அதாவது அவர் எந்த கம்யூனிட்டியா வேணா இருக்கலாம். ஆனா அவர் வந்து ஒரு பாரம்பரியமா பாத்தீங்கன்னா பெரும் விவசாயியா இருப்பாரு, நிலக்கிழாரா இருப்பாரு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேக்சிமம் திமுகல ஒண்ணு இருப்பாங்க, இல்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் திமுகல இருப்பாங்க. இதுதான் வந்து திமுகவோட கட்டமைப்பு. சோ மேல்தட்டு மக்களை இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவை தான் விரும்புறாங்க. ஆனா இந்த நடுத்தர மக்கள், குறிப்பா முதலியார் சமுதாயத்துல நடுத்தர மக்கள் கிட்ட பேசும்போது, ஒரு டீ கடை ஓனர் கிட்ட பேசணும், அவர் ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் என்னன்றாருன்னா, சார் நாங்க இது வரைக்கும் வந்து 3 டேம் ஏவாவேல் ஐயா இருந்துட்டாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து முதலியார், செங்குந்த முதலியார், அது முதலியார் ஒரு 2-3 வரை உடையார் இவங்களா இருக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து பிரதிநிதித்துவமே எங்களுக்கு கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த கட்சியிலயும் வந்து முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நின்னா கூட அவங்க ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனா இந்த முறை வந்து நாங்க என்னோட ஓட்டு வந்து முதலியார் சமுதாயத்தை யாரை நிக்க வைக்க போறாங்களோ அந்த கட்சிக்கு தான் போட போறோம். அது என்டிஏவோ விஜயோ யாரா வேணா இருக்கட்டும். ஆனா எங்க ஜாதி ரீதியா இது பண்றோம்ன்றது ஒரு மிடில் கிளாஸ் அந்த சமுதாயம், எல்லா சமுதாயத்திலையும் பிராமணர்களா இருக்கட்டும், இல்ல வந்து வெட்டியார்களா இருக்கட்டும், இல்ல வன்னியரா இருக்கட்டும், இவங்களோட நோக்கம் என்னடானா எங்க சமுதாய பிரதிநிதி. ஏன்னா நம்ம இந்த கேள்வி வச்சிருந்தோம், நீங்க உங்க சமுதாயத்துல இருந்து யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க கிட்ட வந்து கிடைச்ச பதில் வந்து இதுதான். அப்பர் மிடில் கிளாஸ்ல இல்லைங்க, எங்களுக்கு திமுக இருந்தாதான் இந்த இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லபடியா நடக்கும், தொழில் கட்டமைப்புலாம் அவங்க கிட்டதான் எதனா நம்ம வேணும்னா வாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு எதனா ஒரு வசதி வேணும், உதாரணத்துக்கு ட்ரெயின் கூட நாங்க எம்பியை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதியா இருக்கு. அதனால மேல்தட்டு மக்கள் திமுக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, திமுக ஆதரவா தான் இருக்காங்க. ஆனா நடுத்தர மக்கள் முழுக்கவே வந்து அவங்க கம்யூனிட்டி ரீதியா, அவங்க பொருளாதார ரீதியா இந்த மாற்றம் இல்லை, பல்வேறு தரப்பு விஷயங்களை இருக்கிறாங்க. ஸோ நடுத்தர மக்கள் வந்து திமுகக்கு வந்து பெரிய அளவு சப்போர்ட் இல்லை. அவங்க வந்து ஒரு குழம்பிய மனநிலையில தான் இருக்கிறாங்க. அதை எப்படி ஓட்டா கன்வெர்ட் பண்ண போறாங்க வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்றதுல இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திமுக ஸ்லைட்லி லீடிங்ல இருக்கு. ஏன்னா அவங்க பாரம்பரியமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சர்க்கிள்லயே அவங்க கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம பேசினப்பவே நிறைய பேர் நானே கட்சியில இருக்கேன் சார், நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் அவங்க பொருளாதார ரீதியா கீழ் மட்டத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து எனக்கு வேலைக்கு என் முதலாளி, இப்ப நான் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு உர ஃபேக்டரியில வேலை செய்யறேன்னா அவங்க முதலாளி வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவங்களும் திமுகவுக்கு ஆதரவு செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படை அரசியல் அறிவோ அல்ல அடிப்படை புரிதலோ இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிற தொகுதி இது. இதை வந்து தொடர்ந்து திமுக அறுவடை பண்ணிடுது. ஏன்னா மேல்தட்டுல முதலாளிகள் என்ன சொல்றாங்களோ அதை கீழ்த்தட்டுல கொண்டு வந்து அவங்க வந்து செய்யறதுனால அந்த மேல்தட்டு மக்கள் வந்து அதை அறுவடை பண்றாங்க. கீழே ஏப்பா நான் சொல்றேன், நீ போடுப்பா, நான் தானே பார்க்க போறேன். ஏன்னா இந்த மேல்தட்டு மக்கள்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்கள், இந்த மாதிரி அவங்க குடும்பத்துல இல்ல அவங்க சொந்தக்காரங்க, மாமா மச்சான், பொண்ணு கொடுத்தா பொண்ணு எடுத்து யாராவது திமுக இருக்காங்க. அதனால இது வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களோட வாக்கை வந்து அவங்க அந்த மேல்தட்டு மக்கள் மூலமா பொருளாதார ரீதியா அவங்க வந்து அறுவடை ஈஸியா பண்ணிடுறாங்க. இதனால வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு களத்துல. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் ஒரு கிரைட்டீரியாவாக சொல்கிறது வருமானம், அது மேல்தட்டு, இடைநிலையில் இருக்கிறது, கீழ் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இந்த சட்டமன்ற தொகுதியுடைய அமைச்சராகவும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏவாவேலு, அவருடைய பணபலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதியை வந்து நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதே பணம் ஒரு பிரதானமானதாக இருக்குமா, இல்லை அந்த யாரை கேண்டிடேட் நிறுத்துறாங்களோ அவருடைய செயல்பாடு பொறுத்து இருக்குமா? அஜித், ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஏவாவேலு ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்றது களத்துல ஆய்வு செய்யும் போது ஒரு 80 வயசு வயதானவர் ஒரு விஷயம் சொன்னார். 1980களில் எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியாம அமெரிக்கால சிகிச்சையில இருக்கும்போது இங்க தேர்தல் நடக்கும். இப்ப ஏவாவேலு அவங்க வந்து தண்டராம்பட்டு தொகுதி, இப்ப வந்து அது செங்கம் தொகுதியா பிரிச்சுட்டாங்க. அதுக்கு பதிலாக கீழ்பெண்ணாத்தூர்னு ஒரு தொகுதி உருவாயிருக்கு.
துணை சபாநாயகர் அவரும் திமுகவை சேர்ந்தவர் தான். திரு பிச்சாண்டி அவங்க வந்து அந்த எம்எல்ஏவா இருக்காங்க. இந்த தண்டராம்பட்டு தொகுதியில ஏழாவது ஐயா அவங்க வந்து நிக்கிறாங்க. அப்போ பெரிய இந்த அளவுக்கு பவரோ அறிமுகமோ கிடையாது. அந்த தொகுதி எலெக்ஷனுக்கு பெருசா விஐபிஸ் யாரும் வரல. ஆனா இவரு என்ன பண்றாருன்னா, இவரு கூத்து, இந்த தெருக்கூத்துல வந்து ரொம்ப ஆர்வம் மிகுந்தவர். அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த தெருக்கூத்து விஷயங்களை வந்து கையில எடுத்து அந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறார், எம்எல்ஏவா ஜெயிக்கிறார். நீங்க பாருங்க, பொருளாதாரம் எந்த படைகளும் இதுவோ இல்லை. ஏவாவேலு ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மக்கள், குறிப்பா மாற்று கட்சியினர் கூட அவர் என்ன சொல்றாரு, அவரோட திட்டமிடல், அவரோட அந்த திட்டமிட்டதை எக்ஸிக்யூட் பண்றதுல ரொம்ப கில்லாடி அப்படின்றத அவர் சொல்றார். அது நீங்க வந்து ஓட்டு கேட்கும் முறையா இருக்கலாம், இல்ல பிரச்சார வியூகமா இருக்கலாம், இல்ல பொருளாதாரம் சார்ந்தது, பணம் சார்ந்தது, இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் ஏவாவேலு ஐயாவோட திட்டமிடல் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப வியந்து பாக்குறாங்க. மற்ற கட்சியில இருக்கிறவங்க கூட வந்து வியந்து பாக்குறாங்க. இது ஒரு நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம், இதை யாரும் மறுக்கலாம் கூடாது, இது அவசியம் ஒத்துக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பணம் ஒரு பிரதானமா இருக்கும் அப்படின்னா உண்மையாலுமே அது உண்மை. ஏன்னா அவர் வந்து மத்தவங்கள மாதிரி இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய், எல்லாத்தையும் பண்ணு அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ இந்த கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, தினசரி கூலி வேலை, விவசாய கூலிகள், அல்லது காய்கறி மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்க, இறக்குறவங்க, இல்ல இந்த கற்பூரம் விற்கிறவங்க. ஏன்னா கற்பூரம் தொழில் ஒரு பெரிய தொழில் திருவண்ணாமலையை சுத்தி. சாதாரணமா ஒரு டீ கடையில டீ மாஸ்டரா போறவங்க, இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், ரொம்ப அதிகம் தான். ஆனா அந்த 1000 ரூபான்றது ஒரே நாள்ல அவங்க எந்த வேலையும் செய்யாம கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த மணி மேட்டர் அப்படின்றது ரொம்ப ஃபேக்டான ஒரு விஷயம். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்றத ரொம்ப திறமையானவர் அந்த இப்ப இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவாவேலு அவர். அதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா என்னன்றது நமக்கு இல்லை. ஆனா தேவை, யாருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா செஞ்சிருவார். ஏவாவேலு அவருடைய செயல்பாடு, அந்த ஊருக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு, அவர் மீது சாதாரணமாக அந்த தொகுதி மக்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, இல்லை அவர் பாசிட்டிவாக இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? அவருக்கு சாதகம் தான் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து அவருக்கு ரொம்ப டஃப் ஃபைட் கிடைச்சது. அவர் ஃபர்ஸ்ட் தண்டராம்பட்டு தொகுதி அடுத்து திருவண்ணாமலைக்கு வராரு, கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு திரு பிச்சாண்டி அவங்க போயிட்டாங்க, அவர் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அப்ப இப்ப வந்து கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் அவர்கள், அப்ப பால்வளத்துறை அமைச்சர் ஜெயலலிதா பிரிவுல ஜெயிச்சு அவங்க வராங்க. சோ அவரு இதே திருவண்ணாமலை தொகுதியில தந்தான் கட்டா போறாரு. அப்போ வாக்கு வித்தியாசம் வெறும் 7000 8000. அப்பதான் ஒரு டஃப் ஃபைட். அதுக்கப்புறம் பெருமாள் நகர் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏடிஎம்கேவோட அவரு நின்னாரு, அவரும் பெருசா சப்போர்ட் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் பிஜேபியில திரு தணிகவேல் அவங்க நின்னாங்க, அவங்களும் பெருசா அவருக்கு டஃப் கொடுத்தோம். அந்த 2 எலெக்ஷன் வந்து ரொம்ப சுலபமா ஜெயிச்சிட்டார். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கல ஆய்வுல புரிஞ்சுக்கிட்டது 2 விஷயம். எதிர் அணி, குறிப்பா அதாவது ஏவாவேலுவை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர் அணி வந்து ஒழுங்கா செயல்படாதது முதல் விஷயம். சரியான திட்டமிடல் இல்லை. நாம இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த எலெக்ஷன்ல ஏவாவேலு அவங்களை நீங்க ஜெயிக்கிறது வெறும் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியை ஜெயிக்க போறது. ஏவாவேலு ஐயாவை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு 50 சட்டமன்ற தொகுதியை நீங்க ஜெயிக்க போறீங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ இப்படி இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் கடந்த 3 எலெக்ஷனா வந்து அவருக்கு எதிராக வந்து வேட்பாளர்கள் வேலை செய்தாலும் அது முழுமையா மக்களை போய் சென்றடையில முதல் காரணம். 2வது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த 5 வருஷத்துல எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை வந்து கிராம பகுதிகளில் உதாரணத்துக்கு விவசாய கடன் தள்ளுபடியா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா தங்க நகை கடன் தள்ளுபடியா இருக்கலாம். இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க கிராம பகுதிகள்ல. ஒரு 30-35% மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க கிராமப்புறத்துக்கு. ஆனா இந்த ரோடு, அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்ததுனால அந்த ரோடு வசதியா இருக்கட்டும், இல்ல மத்த வசதிகள் அவர் வந்து சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பட்டாங்க மாடவீதியை சுற்றி சிமெண்ட் சாலை அமைக்கும் போது. ஆனா அந்த சாலை வந்து தரமா நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்காரு. நிறைய பகுதிக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கிறாரு. மத்த விஷயங்கள் தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும். ஆனா மக்களோட வாழ்வாதாரத்துக்கு செய்யல. வாழ்வாதாரம் வெறும் இங்க வந்து கோயில் சார்ந்த
தொழில்கள். இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பு படிச்ச ஒரு இளைஞன் வேலை தேடி பெங்களூருக்கோ இல்ல வந்து சென்னைக்கோ தான் போகணும். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ இருக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்களே சொல்லிட்டீங்க, இது வந்து ஒரு ஆன்மீகம் பூமி. கிரிவலத்துக்கு அவ்வளோ லட்சம் பேர் வராங்க. அதற்கான கட்டமைப்பு வசதி அங்கே இருக்குதா இல்லையான்னு தெரில. அதே போல் உள்ளூர் பக்தர்கள் கூட அந்த சாமியை தரிசனம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதே போல் ஒரு அறிவிக்கப்படாத நிர்வாகத்தை அவருடைய மகன் தான் ரன் பண்ணுறாரு அந்த சட்டமன்ற தொகுதி, அந்த மாவட்டத்தை பொறுத்தளவே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆன்மீக பூமி திருவண்ணாமலையில் ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவினர் மீது ஏதாவது பக்தர்கள் மத்தியில், குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கா இல்லையா? பக்தர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அது திமுக காரங்களே சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு திமுகல வல்லமை படைச்ச ஒரு கவுன்சிலரோ இல்ல வந்து கோயிலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ ஈஸியா கோயிலுக்கு போய் பார்க்க முடியும். ஒரு கவுன்சிலரோ இருக்கலாம். ஏன்னா திமுகல வந்து சில குறிப்பிட்ட நபர்கள் தவிர மற்ற எல்லாருமே மிகச்சிறந்த பக்திமான்கள் தான். குடியிருக்கிற ஸ்ரீதரன் அவங்க அண்ணன் தான் வந்து கோயில் கமிட்டி தலைவராகவே இருந்தார். அது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஆச்சு. இப்படி இருக்கைகள்ல மக்களோட அடிப்படை எதிர்பார்ப்பு முதல் விஷயம் டிராபிக். திருவண்ணாமலை கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 15-20 தெரு மக்கள் கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவங்க பெரும் குற்றமாவே சொல்றாங்க. ஒரு ஆட்டோ ஒரு கண்ட்ரோல் கிடையாது. யார் வேணா எங்க வேணா கார் நிறுத்திட்டு போகலாம். ஆட்டோ வீட்டு வாசல்ல ஏத்துவாங்க இறக்குவாங்க, ஃபுல் டிராபிக் ஆகும். ஒரு அவசரம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பெண்கள் நகர பகுதிகள் 50-50. பெண்கள் சொல்ற மெயின் விஷயம் ஒரு மார்க்கெட்டுக்கு எங்களால் ஃப்ரீயா போயிட்டு வராங்க. ஒரு கடத்தெருவுக்கு போனோம்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு டிராபிக்ல போனோம், அதுல ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ பயமா இருக்கு. ஏன்னா ஆட்டோல வந்து 15-20 பேர் ஏற்றிட்டு வரான். அப்ப ஆட்டோ கசாமுசான்னு வளைச்சு ஆட்டோ எப்படி ஓட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வளைச்சு கிளச்சு ஓட்டிட்டு போயிடறாங்க. ஏன்னா சின்ன தெரு, கட்டமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய தெரு கிடையாது. கோயிலை சுத்தி மாட வீதியை தவிர்த்து மற்ற இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன தெரு. ஒரு 25 அடி 30 அடிக்குள்ள ரோடு இருக்கிற தெரு கூட கிடையாது. 30 அடி ரோடு கூட எனக்கு தெரியல நிறைய தெருல. ஒரு 2-3 தெரு தான் அந்த 30 அடி ரோடு. மற்ற இடத்துலாம் 20 அடி 25 அடி. கட்டமைப்பு ரீதியா ரொம்ப குறுகலான தெரு. அந்த தெருக்கள்ல இந்த டிராபிக் பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்காங்க கோயில் வரக்கூடிய பக்தர்களே. அதே மாதிரி பக்தர்களுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் கோயில்ல வந்து உள்ளூர் பக்தர்களுக்கும் கோயில் ஊழியர்களுக்கும் பிரச்சனையாச்சு. அடிதடி கை கலப்பு இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப வந்து வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து குறிப்பா வந்து பக்தர்களுக்கு, உள்ளூர் பக்தர்களுக்கு தனி வழி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஏறக்குறைய ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கு. மாநகராட்சி மேயர் அவங்ககிட்டையும் கொடுத்திருக்க, துணை மேயர் இவங்ககிட்டையும் பேசியிருக்கிறாங்க. திமுக தரப்புல இருந்தே பேசிருக்காங்க. இது பப்ளிக் மட்டும் இல்ல, இது மாதிரி நம்ம செய்யணும் ஐயா அப்படின்னு சொல்லும் போது கூட அதுக்கு எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. அது வந்து ஒரு கோயில் நகரமா இருந்தும் கோயில்களுக்கு உள்ளூர் பக்தர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில போக முடியாது, காசு கொடுத்தாதான் போக முடியும். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? ஏன்னா இப்போ சென்ற முறை கூட ஏவாவேலு நின்னவர் வந்து பாஜகவை சார்ந்தவர் தான். அங்கே வந்து பாஜகவிற்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறது, மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? இப்ப நமக்கு அது அந்த கண்ணோட்டத்துல நாம கேள்வி கேட்டது ரிசல்ட் நமக்கு ஆல்ரெடி ஒரு சகோதரர் சொன்னாங்க. என்னங்க நீங்க இப்படி கேட்டுட்டீங்க, போன எம்பி எலெக்ஷன்ல இந்த சட்டமன்றத்துல ஏறக்குறைய வந்து 43,000 வாக்குகள் வாங்கி 2வது இடத்துல பாஜக. இத்தனைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸ் வேற, அப்ப இருந்த அலையன்ஸ் வேற. இந்த அவருக்கு சொன்ன முதல் காரணம் என்னன்னா, மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறது. அது ஒவ்வொரு விவசாயம் ஒத்துக்கிறாங்க. திமுக இருக்கிறவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமாமா, மத்திய அரசு தான் இந்த காசு தருது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு திட்டம் ரொம்ப பிரபலம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு, இலவச வீடு, இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சாரு அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மக்கள். இது வந்து கிராமப்புறங்கள்ல நல்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த ஜல்ஜீவன் திட்டம் நம்ம போய் கேட்கும்போது, ஜல்ஜீவன் திட்டத்துல வந்து தமிழக அரசு குடிநீர் திட்டம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது இந்த குறிப்பா இந்த அடியனாவலி, ஆடையூர், ஆராய்ப்புறம் இந்த பகுதிகளில் வந்து அந்த திட்டங்கள் வந்து அதிகமான அளவு செயல்படுத்தப்பட்டு நமக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட் தராங்க. நம்ம அந்த மாதிரி கிராமங்கள், வேலிக்கால் இந்த பகுதியில் பார்க்கும்போது அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு மத்திய அரசு திட்டம்ன்றது தெரியல. ஸ்டாலின் தொடா போட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான், அப்படிதான் நினைச்சுருந்தாங்க. நாம அதுக்கான தரவுகள் போகும்போது சில பேர் ஏத்துக்கிட்டாங்க, சில பேர் ஏத்துக்கணும். நகர் பகுதிகளில் குறிப்பா என்டிஏ கூட்டணி செய்ய வேண்டியது மத்திய அரசு திட்டங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனா கிராம பகுதிகளில் இந்த வீடு திட்டம், இந்த குடிநீர் திட்டம்
பிளஸ் இந்த விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தது. இது அவங்க 100% திமுக அன்பர்கள், சில முஸ்லீம்கள், சில கிறிஸ்துவர்கள் இவங்களே ஏத்துக்கிறாங்க. ஆமா, இது மோடி தான் கொடுத்தாரு அப்படின்ற ஓப்பனாவே அவங்க ஏத்துக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் முதற்கட்டமாக கள ஆய்வு செய்திருக்கீங்க. திமுகவிற்கு எத்தனை சதவீதம் சாதகமாகவும் வலுவான கேண்டிடேட் ஏவாவேலுக்கு எதிர்த்தாப்புல போடுறதுன்னா எந்த கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய முதல் கட்ட சர்வே சொல்லுது? இப்போதைக்கு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா, இப்போதைக்கு ஏவாவேல் ஐயா வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, சில பகுதிகள் வந்து அக்மார்க் டிஎம்கே ஓட்டம், அது ஏறக்குறைய வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 12-13% ஓட்டை வந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்பயே நம்ம போல்ல வந்து சொல்லிடலாம், 12-13% அவங்க ஓட்டர்ஸ் வந்து திமுக அக்மார்க் ஓட்டர்ஸ், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஏவாவேல் அப்படின்ற ஒரு பேரை வந்து ஒரு நபரை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா வலுவான ஒரு நபர், எதையும் இறங்கி செய்யக்கூடிய நபர் வரணும். ஆனா மக்களோட சாய்ஸ் வந்து இந்த இடத்துல ரெட்டலை இருந்ததுன்னா மக்களுக்கு வந்து வேலைக்கு, அதாவது மக்கள்கிட்ட போய் தேர்றது ஈஸி அப்படின்றது கல ஆய்வுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா போன முறை பாஜக எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே சொல்றாங்க, திமுக சொல்றாங்கன்னா பிஜேபின்னா எங்களுக்கு வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிஜேபியோட தொண்டர்கள் இல்ல கட்சிக்காரங்க இவங்க போய் மக்களை போய் ரீச் பண்றதுக்கான கால இடைவெளி வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படும். அந்த கால இடைவெளியை எங்களால பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு திமுக முடிச்சாங்க பிஜேபி அனுப்பும். ஆனா ஏடிஎம்கே இருக்கும்போது ஏற்கனவே அங்க ஒரு செட்டப் இருக்கு. இப்ப கிளை கமிட்டி வரைக்கும் ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஏரியா. இது கல நிலவரத்துல நமக்கு தெரியுது. ஒரு மக்களோட எதிர்பார்ப்பு அவங்க ஏடிஎம்கே இருந்ததுன்னா ஏவாவேல் கையாக இருந்தாலும் நல்ல கேண்டிடேட் அப்படின்னு ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஏற்கனவே ஒரு முறை ஏவாவேலுக்கு ரொம்ப தப்பு கொடுத்தவர் ராமச்சந்திரன் ஐயா பாலவரத்துல இருந்துச்சு. அல்லது சமுதாய ரீதியா அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். சமுதாய ரீதியா பெரும்பான்மையான டிசைடிங் ஓட்டு வந்து முதலியார் அவங்க சமுதாய ஓட்டும், அதுக்கு அடுத்து வன்னியர் சமுதாய ஓட்டும் இருக்கும். இப்ப ஏடிஎம்கே கூட்டணி வந்து இந்த தொகுதியை கைப்பற்றினதே கிடையாது. இது வரைக்கும் இந்த ஏடிஎம்கே ஜெயிச்சதே கிடையாது. இவ்வளவு வருஷம் ஹிஸ்டரி திருவண்ணாமலை சட்டமன்றம் உருவாக்கி அந்த காங்கிரஸ் ஒரு முறை சுயேட்சை ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வருது திருவண்ணாமலை சட்டமன்றம். இதுக்கு முன்னாடி உச்சநடியா இருக்கலாம், இல்ல பாவி சண்முகம் மகரா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்த போது உண்மையை சொல்ல ஜெய் சமூகத்தை சேர்ந்தவரே ஜெயிச்சிருக்காரு. அதனால இங்க வந்து இந்த சமுதாய ஓட்டு அப்படின்றது இப்ப பிரதானமா எடுத்து நிறைய பேர் அரசு செய்யறதுனால நல்ல ஒரு முதலியார் கேட்டு. ஏன்னா அவர் வந்து அவங்க வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அந்த ஓட்டுகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா பெரும்பான்மையான முதலியார்கள் வந்து இந்த நம்ம கிட்டே கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட பேசும்போது முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் நல்ல கேண்டிடேட்டா வர மாட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எதிர்த்தரப்புல திரு அபிரி கிருஷ்ணமூர்த்தி அவரும் முன்னாள் அமைச்சர். ஆனா அவர் வந்து சொந்த தொகுதி கலக்கப்பட்டோம். ஆனா இவரை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தக்கூடிய ஒரு நாமரத்தை அவங்க களப்பணி, இவங்க வந்து இந்திய கூட்டணி வந்து களப்பணி செஞ்சாங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு ரிசல்ட்டை வந்து நாம தமிழகத்துக்கு காட்ட முடியும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மிக வலிமையாக இருக்கக்கூடிய அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் ஏவாவேலு. அவரை எதிர்க்கக்கூடிய அளவில் வலிமையான கேண்டிடேட் யாராவது, குறிப்பாக முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா சமுதாய வாக்குகளை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ண முடியும். இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னம் இந்த மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம். கூடவே பாஜகவும் 2 முறை அங்கே களத்தில் இருந்ததுனால அவங்களுடைய வாக்குகளும் கூட அதிமுகவுக்கு செல்லும் பொழுது ஒரு டஃப் ஃபைட்டு ஏவாவேலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவரை இந்த ஒரு சின்ன குறுக்கீடு இதுல பாத்தீங்கன்னா போன முறை பாஜக 43,000 வாக்குகள், ரைட்டுங்களா? இது வந்து எந்த செலவும் செய்யாம எந்த விதமான பெரிய திட்டமும் ஒருங்கிணைப்பும் இல்லாம வெறும் பழைய கூட்டணி செஞ்சாங்க. ஆனா அதே ஏடிஎம்கே வந்து 2023 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல 23,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கலிய பெருமாள் சொல்லிட்டு எம்பி கேண்டிடேட் இந்த சட்டமன்ற தொகுதியில் எம்பி கேண்டிடேட் 23,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 60,000 வாக்கு வந்து நாம வந்து போன முறை வாங்கியிருக்கோம்.
இதை நாம எப்படி டெவலப் பண்ண போறோங்க அப்படின்னு என்டிஏ கூட்டணிக்காக நாம எப்படி கள போறோம் அப்படின்றது அவங்க வந்து சுய பரிசோதனை அவசியம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஏவாவேலுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி எப்படிப்பட்ட வியூகங்களை அமைக்கிறது, குறிப்பாக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதி அதனுடைய கள நிலவரம் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.